மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமே மிக தொலைவான ஒரு இடத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆம், ஆனாலும் கூட 1300 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே இஸ்லாம் பரவி இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த மிக தொலைவிலே மத்திய கிழக்கிலே இஸ்லாம் பரவ ஆரம்பித்தாலும் அதனை தாண்டிய பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் அதே காலப்பகுதியிலேயே இஸ்லாம் பரவி இருக்கின்ற ஒரு இடத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாருங்கள், அந்த இடத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் பார்ப்போம். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களையும் கட்டாயமாக எழுதுங்கள். வாருங்கள், இனி அந்த வரலாற்றுக்குள் நுழைவோம். இதுதான் அந்த பள்ளிவாசலுடைய முற்பகுதி. இது சீனாவிலே குவான்சோங் என்ற பிரதேசத்திலே இருக்கின்ற இடமாகும். இந்த பள்ளிவாசலை பற்றிய வரலாற்று குறிப்புகளுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த பள்ளிவாசலை சுற்றிய இந்த பகுதி இப்படித்தான் காட்சி அளிக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய பெயர் ஹுவாய் ஷெங் என்பதாகும். இந்த ஹுவாய் ஷெங் பள்ளிவாசலுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் நுழைகின்றோம். இதோ பழமையான கட்டிட கலைகளோடு சீன கட்டிடக்கலை கலந்த முறையிலே இந்த பள்ளிவாசல் இப்படி காட்சியளிக்கிறது. இனி நாங்கள் பள்ளிவாசலுடைய உட்பகுதிக்கு செல்கின்றோம். பள்ளிவாசலுக்குள்ளே செல்வதற்கு முன்னதாக இப்படியான கற்களால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலின் காட்சிகள் இப்பொழுது இப்படி இருக்கிறது. இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் டாய்லெட்டுகள் இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு அரண் போன்ற ஒரு கட்டடத்துக்கு ஊடாக மீண்டும் உள்நோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற இந்த நேரத்திலே இப்படி ஒரு பெரிய வராந்தா போன்ற ஒரு அமைப்பு இங்கே வெளியே பெரிய மரங்களோடு காட்சி அளிக்கிறது. இதுதான் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கட்டிடத்தின் வெளிப்புற தோட்டம். இன்னுமே சீன கட்டடக்கலையை தழுவிய கட்டிடங்களும் வாலிக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சீன கட்டடக்கலையை தழுவிய இந்த கட்டடக்கலையை நீங்கள் பார்க்கலாம். இதோ இளைப்பாறுவதற்கான இடங்கள், பெரிய மரங்கள் அப்படியே இருக்கின்ற நிலைமையிலே இருக்கிறது. நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே செல்வோம். இதுதான் பள்ளிவாசலினுடைய உட்பகுதி. மிம்பர் பகுதி இப்படி இருக்கிறது. பள்ளிவாசலை சுற்றிலும் ஜன்னல்கள் அமைக்கப்பட்டு மிகவும் காற்றோட்டமாக இயற்கை வளங்கள் அல்லது இயற்கையோடு சுற்றி இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பாருங்கள், மரங்கள் சுற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்காக இந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தளத்தையுடைய பள்ளிவாசல். வெள்ளிக்கிழமை நாட்களிலே நிறைய பேர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து செல்வது வழக்கம். பள்ளிவாசலோட உழுவெடுக்கிற ஏரியா, இப்போ கட்டப்பட்டிருக்கிற இந்த உழுவெடுக்கிற ஏரியாவுடைய நிலைமை இப்படி இருக்குது பாருங்கள். டேப் வசதிகளோடு தான் இந்த ஹால் வசதிகள் இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்டுகள். இன்னும் இந்த கூரைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் சீன கட்டிடக்கலை இங்கே பிரதிபலித்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இங்கே சில இதுகள் சீன எழுத்துக்களால் சில இதுகள், அதாவது சில விடயங்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது என்னென்று எனக்கு விளங்குதில்லை. அதனுடைய அர்த்தங்கள் என்னென்று புரியுதில்லை. பிலாப்பழ மரம் ஒன்றும் இருக்குது இந்த பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே. இதில் விசேஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது இந்த பள்ளிவாசல்களை நீங்கள் வரலாற்றுகளை பார்க்குற நேரத்தில் ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாடுகளுக்குன்ற ஒரு கட்டிடக்கலைகள் சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த கட்டிடக்கலைகளை தழுவியதாகவும் சில மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர்களின் அந்த தாக்கங்கள், உதாரணமாக உஸ்மானியர்கள் ஆட்சி காலம், முகலாயர்களின் ஆட்சி காலம், இப்படி அரபியர்களின் ஆட்சி காலம், இப்படியான ஆட்சி காலங்களை தழுவியதாகவும் கட்டிடங்கள் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே சீனாவிலே சீன கட்டிடக்கலை செல்வாக்கு செலுத்தியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பள்ளிவாசலுடைய மற்ற பகுதிக்குள்ளாக நாங்கள் செல்கின்றோம். இது இந்த பகுதியில் இங்கே சீன எழுத்துக்களால் சீன மற்றும் அரபு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பதாகை ஒன்றும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் வெளிப்புற தோட்டம். இன்னும் இதை பாருங்கள், இந்த கூரை அமைப்புகள் கூட சீன கட்டிடக்கலையை தாண்டி நிற்பதை பார்க்கின்றோம். இந்த பள்ளிவாசலினுடைய மிக விசேஷமாக கருதப்படுவது இதோ அங்கே இருக்கின்ற இந்த மினராத் தான். இந்த மினராத் பாங்கொலிக்கிறதுக்காக மிக உயர்ந்த நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட முன்னொரு காலத்திலே இந்த மினராத்துகள் கடற்கரைக்கு கலங்கரை வெளிச்சமாக, அதாவது லைட் ஹவுஸ் என்று சொல்லுவோமே, அந்த லைட் ஹவுஸ் போன்று பாவிக்கப்பட்ட ஒரு இடமாகவும் இந்த மினராத் இருந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த பள்ளிவாசல் மிகவும் கப்பற் போக்குவரத்துக்கான வணிக போக்குவரத்தை மையப்படுத்திய ஒரு பாரிய சேவையை 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளிவாசல் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாகவும் வரலாற்று ரீதியாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இதோ இருக்கிறது மினராத், அந்த பின்னால் விளங்குகிறது, அதான் மினராத். சீனா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய ஆசிய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பாதைக்கு சில்க் ரோடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சில்க் ரோடினூடாக வந்த இஸ்லாம் தான் இங்கே பரவி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. ஆனாலும் அதனை ஆய்வாளர்கள் முழுமையாக அதனுடைய ஆதாரங்களை முழுமைப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கின்ற நிலைமையிலே தான் இந்த பள்ளிவாசலுக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் பள்ளிவாசல் என்று கூட அழைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு பெயர் இந்த பள்ளிவாசலுக்கு அழைக்கப்படுகிறது. ஹுவாய் ஷெங் என்ற பெயரினுடைய அர்த்தம் நினைவு கூறுதல் என்பதாகும். சீன மொழியிலே இந்த நினைவு கூறுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுதல் என்ற அடிப்படையிலே இந்த பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாயல் என்றுதான் இங்குள்ள மக்கள் இந்த 1300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வரலாற்றை நம்பியிருக்கின்றனர். எந்த அடிப்படையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை அண்மித்த காலத்தோடு இங்கே இஸ்லாம் பரவி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையிலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு மிக திறமையான ஒரு இராணுவ தளபதி, பாரசீகத்தை வெற்றி கொண்ட ஒரு நபித்தோழர், ஏன் கூஃபாவை வடிவமைத்ததில் முழு பங்களிப்பும் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி இந்த நாட்டுக்கும் வந்து சென்றிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இல்லை என்பதுதான் அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்களும் கற்றுக்கொள்கின்ற பாடமாக இருக்கிறது. இன்றும் கூட சீனாவிலே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக இஸ்லாம் இந்த மக்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டு விட்டாலும் அது நிலைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக தொலைவிலே இந்த இஸ்லாம் உருவாக்கத்திலும் இஸ்லாமிய உருவாக்கத்தின் நாடுகளும் அதன் பங்காளிகளும் மிக தொலைவிலே இருந்த காரணத்தினாலோ என்னவோ இன்றும் கூட 2 வீதமான முஸ்லிம்கள் மட்டுமே இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை சாட்சிகளோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டே இந்த வரலாறு என்னுடையது மட்டுமல்ல உங்களுடையதும் தான் என்று இந்த சீனாவின் குவாங்ஸாவ் நகரத்திலிருந்து இந்த பள்ளிவாசலிலிருந்து உங்களோடு கூறிக்கொண்டு மீண்டும் இவ்வாறான வரலாற்று பின்னணி நிறைந்த ஒரு வரலாற்றோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நான் ஹிஷாம்.